இந்த வீடியோவில் நம்ம ஒரு நெட் ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ரவுண்டாக ஒரு நெட் கிளாத்தை 4 ரவுண்டு கட் பண்ணி வச்சுக்கிடுதோம். நான் வலையில் வச்சு கரெக்டாக அதுதான் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். கட் பண்ணிக்கிடுதேன். வலையில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிடுதேன். கட் பண்ணி 4 ரவுண்டு நெட் கிளாத்தில் எடுத்துக்கிடுதேன். எடுத்துகிட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணணும். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அதை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிடுதேன். நார்மல் த்ரெட்டில் நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம எப்போது ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கிடுதேன். இந்த நெட் கிளாத்தில் ஸ்டிச் கொடுக்கும்போது நம்ம என்னென்னா இந்த ஃப்ளவரில் கொடுக்கும்போது சென்டரில் ஸ்டிச் கொடுக்கக்கூடாது. சைடில் கீழே ஓரத்தில் தான் நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். 2 ஸ்டிச்சு கொடுக்கணும். ஒரு ஓரத்துலேருந்து இன்னொரு பக்கம் கொடுக்கணும். இன்னொரு ஓரத்துலேருந்து இன்னொரு பக்கம் கொடுத்தோம்னா அது இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு அதே மாதிரி அந்த ஃப்ளவரை ஒட்டி நம்ம பண்ணுறோம். ஒட்டி அதே மாதிரி நான் 2ஆக மடிச்சுட்டு அப்புறம் பாருங்கள் 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ளவருக்கு மேலே வச்சு ஃபுல்லாக மேலே கூட கொஞ்சம் ஓரத்தில் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இது நம்ம சென்டரில் ஸ்டிச்சஸ் கொடுக்கக்கூடாது. அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து அப்படியே அமுங்கிரும், தூக்கிட்டு இருக்காது. நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் தூக்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்க அந்த ஒர்க்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ரவுண்டை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி அப்புறம் 4ஆக ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் அந்த 4 ஃப்ளவருமே நம்ம ஒன்றா ரவுண்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நானும் ஃப்ளவரையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோமா. சென்டரில் நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஃப்ளவரை வச்சு நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணிக்கிடுதோம். பால் பீடை வச்சு நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளவர்லாம் அழகாக தூக்குன மாதிரி இருக்குது. நல்லா நீட்டாகவும் இருக்குது. இதுதான் நெட் கிளாத் ஃப்ளவர்.